மருத்துவ குழுவா விஜய் அவர்களுக்கு இந்த தாவேகா கூட்டத்துக்கு வேலை செய்யறது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து வெளியிலேருந்து வந்த டாக்டர்ஸ் இல்ல. எல்லாமே நம்ம கட்சியில இருக்கீங்க. கட்சியில இருக்கீங்க. எல்லாம் மருத்துவர் குழு, கட்சியில இருக்கீங்க. எல்லாம் பொறுப்புல இருக்கீங்க. யாரும் நாங்க வெளியிலேருந்துலாம் புதுசா டாக்டர்ஸ் கூப்பிடல. எங்க டாக்டர்ஸே இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ வந்து எங்களுக்கு வந்து வெளியிலேருந்து கூப்பிடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எல்லாரும் அவங்களோ தளபதி மேல இருக்கிற ஈர்ப்புனால வந்து அவங்களா வந்து சேர்ந்தீங்க கட்சியில. அவங்க வந்து இந்த டைம்ல கூட வந்து நிக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் டியூட்டிஸ் இருக்கு. அதை தாண்டி வந்து நிக்கிறாங்க அப்படின்னா அது எங்க தளபதிக்காக மட்டும் தான். ஓகே. எத்தனை நாளா இந்த திட்டமிடுதல் இருக்கு? எப்போ உங்களுக்கு சொன்னாங்க? நீங்க எப்ப இருந்து தயாராகிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு கடந்த ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே இந்த திட்டமிடுதல் இருக்கு. டேட் அஃபிஷியலா சொல்லலைனாலும் முன்னாடி இருந்தே நாங்க பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். லாஸ்ட் டைமே ஒரு டைம் வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டேட் தள்ளி போனதுனால நான் அப்பையிலேருந்தே அந்த ஐடியாஸ் இருந்துட்டே தான் இருக்கு. அப்பையிலேருந்தே நாங்க எல்லாமே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. நீங்க இப்ப எல்லாருமே அப்ப பார்த்தா விஜயின் ஒரு தொண்டராவோ, ரசிகராவோ அந்த மனப்பான்மையில இருக்கிற மாரியும் தோணுது. நீங்க ரசிகர் எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் ரசிகர்களா இருந்தோம். இப்ப வந்து முழுக்க முழுக்க தொண்டர்களாக ஆயிட்டோம். ரசிகர்கள்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நாங்க வந்து இப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை. அது எங்க தளபதினால வேணும். எங்க தளபதி மூலியமா வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே தொண்டர்களா மாறியிருக்கோம். ஓகே. எப்படி இருக்கு தொடர்ந்து அவங்களோட பயணிக்கிறதா இருக்கட்டும், ஆ, தாவேகாவோட பயணிக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இத வந்து நாங்க என்னைக்குமே வந்து இது பண்ணிக்க மாட்டோம். என்னைக்குமே வந்து தவிர்க்க மாட்டோம். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எப்பயுமே எங்க தளபதிக்கு பின்னாடி நிப்போம். இத வேலையா செய்றீங்களா? இல்ல பொறுப்பா எடுத்து பண்றீங்களா? இந்த விஜய் அவர்கள் கூட்டத்துல நீங்க இது எங்களோட கடமைன்னு தான் சொல்லுவேன் நானு. எங்க தளபதிக்காக நாங்க செய்யக்கூடிய கடமை. ம், ம். வேலையோ, பொறுப்போ அப்படிலாம் இல்ல. எங்க எங்க தளபதிக்காக நாங்க வந்து செய்யக்கூடிய கடமை. அதனால தான் எல்லாம் கடமைக்காக தான் எல்லாருமே வந்து நிக்கிறோம். சில கூட்டங்கள்ல வந்து அசம்பாவித சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி நிகழ்வு ஏற்படக்கூடாதுன்ற ஒரு தெளிவும் அந்த புரிதலும் உங்களுக்கு கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த இன்சிடென்ட்ல இருந்து நாங்க எல்லாத்துலயுமே ரொம்ப கவனமா இருக்கிறோம். அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் திருப்பி எதுவுமே நடந்துறக்கூடாதுங்கிறது எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறோம். அதுக்கு என்ன ப்ரீ பிளான் என்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணியிருக்கிறோம். இன்னும் 2 நாட்கள் இருக்கு. ஆனா இப்ப இருந்தே வேலைகளை இன்னும் தீவிரப்படுத்திருக்கீங்க. ஆமா. இரவும் பகலுமா உங்களோட பணி தொடர்ந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா. நாங்க இன்னைக்கு காலையில இருந்தே 4 மணில இருந்தே தான் எல்லாருமே இங்கேயே தான் இருக்கிறோம். காலையில இருந்தே எல்லா ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில இருந்தே எல்லாமே இங்கே தான் இருக்கோம். இங்கே தான் பார்த்துட்டு இருக்கோம்.